சமுதாய ரீதியில் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட வந்து அண்ணன் என்ற போஸ்டிங் வர்றது ரொம்ப கஷ்டம். என்னை அண்ணன் என்று கூப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக எல்லா சமூக மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த பொது வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சமுதாயம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்த ஒரு அமைப்பு வந்து அரசியலுக்குள்ளே வருவதற்கான காரணம் என்ன? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முக்குளத்தோர் சமூக மக்கள் உலகமெங்கும் வாழக்கூடிய ஒரு ஒரு உரிமையை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது. பல நூற்றாண்டுகளாகவே வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஓட்டு வங்கிகளாக திகழ்ந்தது தான் பல ஜாதிய இயக்கங்கள். அப்படி பார்க்கும்போது ஜாதிய இயக்கங்கள் அனைத்துமே வந்து இப்போ அரசியல் கட்சியாக மாற்றம் அடைந்துட்டு வரும்போது வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது? தமிழக மக்களுடைய எண்ணத்தில் திராவிடம் புதைக்கப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மட்டுமே தான் தேவர் மகன் 2 அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பித்த காரணத்தினால் மட்டுமே இந்த ஒரு படம் திரும்ப எடுக்க அவர் முயல்கிறாரா? கண்டிப்பாக. அதாவது இந்த நேரத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு நான் ஒரு நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன். உங்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது பெரிய கட்சிகளை தான் பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது எங்களுடைய ஓட்டு வங்கி சிதறுவதற்கான காரணம், எங்கள் சமூகத்தில் பல அமைப்புகள் உள்ளன. இப்போ உள்ள இளைஞர்கள் மத்தியில் வந்து ஜாதிகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி இளைஞர்கள் அனைவருமே வந்து புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதிய அமைப்பு என்று எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தை நீங்கள் கூறினால், அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளை என்ன சொல்வீர்கள்? பாட்டாளி மக்கள் இயக்கத்தை என்ன சொல்வீர்கள்? எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் உங்களை வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சிராஜ். இந்த நிகழ்ச்சியில் வந்து பல அரசியல் தலைவர்கள், பல அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரை வந்து நேர்காணல் பண்ணி இப்போ உள்ள சூழ்நிலையில் அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது ஒரு சமுதாயம் சார்ந்த பதவிகள்லையோ நீங்கள் எப்படி வந்தீங்க போன்ற பல கேள்விகளை வந்து நாம் நேர்காணல் எடுக்கும் நபரிடம் கேட்டு வந்து பல விஷயங்களை தெரிந்து வருகிறோம். அந்த வரிசையில் வந்து இந்த வாரம் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் வந்து இளைஞர்கள் மத்தியில் அண்ணன் என்று பெயர் பெற்று பாசத்துடன் ஏஎம் மூர்த்தி அண்ணன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஏஎம் மூர்த்தி தேவர் அவர்களை வந்து இந்த வாரம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியில் முதல்லே சொல்லிட்டோம், அண்ணன் என்று பல மாவட்ட இளைஞர்கள் அழைக்கிறாங்க. எப்படினாலும் நம்ம சொல்லலாம், ஒருத்தர் வந்து சமுதாய ரீதியில் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட வந்து அண்ணன் என்ற போஸ்டிங் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வந்து எல்லா இளைஞர்களும் உங்களை அண்ணன் அழைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? வணக்கம். உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது அண்ணன் என்ற சொல் நம்முடைய இயற்கையாகவே அந்த சொல் வந்து நம்மளுடைய பிறப்பிலிருந்தே எல்லாரும் அழைக்கக்கூடிய சொல். ஆனால் என்னை அண்ணன் என்று கூப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக எல்லா சமூக மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த பொது வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அண்ணன் என்ற சொல் எல்லாருக்கும் உரிமையாக, அதுவும் என்னை அழைப்பது அவர்களுக்கு அவர்கள் வீட்டு பிள்ளை போன்று அவர்கள் எண்ணி அந்த உரிமையை எடுத்துக்கொண்டுள்ளனர். அந்த உரிமையை நானும் கொடுத்துள்ளேன். அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்த ஒரு அமைப்பு வந்து அரசியலுக்குள்ளே வருவதற்கான காரணம் என்ன? அதில் எந்த ஒரு தேவை ஏற்பட்டது? இப்போ அதாவது அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்டமைப்பை நாங்கள் எதற்காக உருவாக்கினோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய சமூக மக்கள் முக்குளத்தோர், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முக்குளத்தோர் சமூக மக்கள் உலகமெங்கும் வாழக்கூடிய ஒரு ஒரு உரிமையை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது. எங்களுடைய மக்களுடைய உரிமையை பெறுவதற்காக எங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அதிகாரத்தினுடைய அடிப்படை என்ன? அரசியல் கட்சியாக மாற்றி எங்கள் சமூகம் சார்ந்த
அதாவது எங்களுடைய சமூகத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. அனைத்து தமிழ் மக்களும் கலந்து, ஆனால் இதில் எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனையும் அதில் நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தினுடைய பதிவு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் கூட அதற்கான வலுவான அமைப்புகளை ஏற்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு தலைவர் அப்படின்னா வந்து அரசியலில் உள்ளே வரும்போது பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட கட்சி ரீதியில் பல அனுபவங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து உங்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் எப்படிலாம் அதை வலுப்படுத்திட்டு வரீங்க? அதாவது நான் என்னுடைய தாத்தா சேதுராம பாண்டிய அவர்கள் என்னிடம் இந்த அமைப்பை கொடுக்கும் பொழுது சுமார் 10 ஆண்டுகள் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுகளும் எங்களுடைய அமைப்பினுடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப அழகாக எங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர்களோடு அவர்களாக எங்களுடைய பொது வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய பற்றும் அன்பும் கொண்டுள்ளார்கள். அதன் அடிப்படையிலே எங்களுடைய சமூக மக்களுடைய வழி புரிகிறது. அவர்களுக்கான உரிமை என்ன வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பரிசீலனை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே எங்களுடைய இளைஞர்கள், தமிழகமெங்கும் வாழக்கூடிய இளைஞர்கள் இன்றைய தினத்திலே எங்களுடைய சமூகத்துக்கான வரலாறை தெரிந்து கொண்டு வருகின்றனர். கல்வி தரத்திலும் சரி, வேலைவாய்ப்பிலும் சரி, எல்லாவற்றிலும் எங்களுடைய மக்கள் மேலோங்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ உள்ள இளைஞர்கள் மத்தியில் வந்து ஜாதிகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி இளைஞர்கள் அனைவருமே வந்து புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கல்வி கற்கிற ஒரு விஷயத்தினாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்புனாலும் சரி, ஜாதிய ரீதியினாலோ அல்லது வந்து கோட்டா அடிப்படையில் வந்து உரியவர்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது பல தரப்பு குற்றச்சாட்டுகள்லேயே அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு ஜாதி அமைப்பில் இருக்கிற உங்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஜாதிகள் அப்படின்றத ஒழிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஜாதிய அமைப்பு என்று எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தை நீங்கள் கூறினால் அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளை என்ன சொல்வீர்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கத்தை என்ன சொல்வீர்கள்? அதன் அடிப்படையிலே எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் ஜாதி அமைப்பு கிடையாது. எங்களுடைய கொள்கை தற்போது அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு உரிமையை பெறுவது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய சமூகத்தினுடைய வலியும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான போராட்டம் கொஞ்சம் கூடுதலான போராட்டங்கள் இருக்கே ஒழிய, ஆனால் எங்களுடைய அடிப்படை எண்ணம் என்னவென்று சொன்னால், தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு பொது வாழ்க்கை வேண்டும் என்பது தான் எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணம். ஆனால் ஜாதிய கட்சி என்று நாங்கள் எண்ணினால் நாங்கள் ஏன் அரசியல் கட்சி என்ற ஒரு பதிவேற்றத்தை நோக்கி நாங்கள் செல்கிறோம்? அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் அந்த ஜாதிய வெறியை புதைக்கக்கூடாது என்பதில் நாங்கள் எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் உறுதியாக உள்ளது. பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாகவே வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஓட்டு வங்கிகளாக திகழ்ந்தது தான் பல ஜாதிய இயக்கங்கள். அப்படி பார்க்கும்போது ஜாதிய இயக்கங்கள் அனைத்துமே வந்து இப்போ அரசியல் கட்சியாக மாற்றம் அடைந்துட்டு வரும்போது வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது? உங்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்பார்த்து நோக்கியிருக்கீங்க? எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த கட்சிக்கும் அந்த கட்சி இந்த கட்சி என்று தாவாமல் இன்றைய தினத்திலே தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆசியில் எங்களுடைய சமூக மக்களுக்கான உரிமையை பெற முடியும் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, ஏனென்று சொன்னால் நாங்களே இப்போ வந்து எங்களுடைய இயக்கமே ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்றுள்ளோம். சட்டமன்றத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அப்படி சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக எந்த திராவிட கட்சிகளிடமோ நாங்கள் கூட்டு வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இல்லை. ஆனால் தமிழக மக்களுடைய
எண்ணத்தில் திராவிடம் புதைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே நாம் திராவிட கட்சியை நோக்கி நாம் பல சட்டமன்ற தொகுதிகளை பெற நாங்கள் கேட்போம். அதை அவர்கள் நிராகரிக்கும் பட்சத்தில் 234 தொகுதியிலும் அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தனித்து போட்டியிடுவார்கள். எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்களா? அது எப்படி? அந்த ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. பொதுவாக வந்து ஒரு ஆள் சீரியஸாக இருப்பாங்க, எப்போயாவது ஒரு தடவை சிரிப்பாங்க. ஆனால் வந்து எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க முதல்ல? ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க மாட்டேன், என்னுடைய ஓட்டத்தை பற்றி மட்டும்தான் சிந்திப்பேன். அதனால் என்னவோ என்னுடைய மனம் சுத்தமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து தேவர் மகன் 2 அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இந்த ஒரு பெயர் தான் சூட்டுவேன், பல எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த பெயர் தான் சூட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க, அவர் வந்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மட்டுமே தான் தேவர் மகன் 2 அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பித்த காரணத்தினால் மட்டுமே இந்த ஒரு படம் திரும்ப எடுக்க அவர் முயல்கிறாரா? கண்டிப்பாக. அதாவது இந்த நேரத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு நான் ஒரு நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த காலகட்ட சூழ்நிலையில் தேவர் மகன் என்ற ஒரு காவியத்தை படைத்தார். அந்த திரைக்காவியத்தில் முழுக்க எங்களுடைய முக்குலத்து சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவர்கள் அந்த திரைக்காவியத்தை படைத்தார். அப்போது எங்களுடைய சமூகம் கமல்ஹாசன் மீது ஒரு மிகப்பெரிய பாசம் கொண்டது. ஆனால் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ஆண்டுகள் கடந்த பிறகு தற்போது எங்களுடைய சமூகம் சார்ந்த கலாச்சாரத்தை மீண்டும் நான் எடுக்கப் போகிறேன் என்று சொல்வதே இது முழுக்க அவருடைய அரசியல் சுயலாபத்திற்காக என்று தெளிவாக காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே எங்களுடைய சமூகத்தினுடைய இந்த கலாச்சாரம் உள்ள அந்த படத்தை எடுக்கக்கூடாது என்று எங்களுடைய தமிழக மக்கள் அனைவரும், எங்களுடைய சமூக மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து திரைப்படமாக ஆக்குவதன் மூலமாக பல பின்விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட திரௌபதி படம் வந்து இதே மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை தான் வந்து மையப்படுத்தி எடுத்திருந்தாங்க. அதில் ஓப்பனாக கூட சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு சமூகத்தை நாங்கள் வந்து சார்ந்து எடுத்திருக்காங்கன்னு தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன்? ஏன்னா அவரும் அதே மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படத்தை தானே எதிர்க்கிறார். அதாவது திரௌபதி படம் என்பது சமூகம் சார்ந்த படம் என்று நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். அது சமூகம் சார்ந்த படங்கள் அல்ல, பெண்களை பாதுகாக்கக்கூடிய படம். ஒரு குறிப்பிட்ட சமூகம் இது போன்ற நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. தென் மாவட்டத்தில் அதை நடத்த முடியாது. அப்படி ஒரு நிலை குறிப்பிட்டு ஒரு சமூகத்திற்கு அந்த பிரச்சனை நாம் ஆண்டுதோறும் அது உருவாக்கி திட்டமிட்டு அது ஒரு ஃப்ரீ பிளானாகவே அதுக்கு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் அதுக்கு பின்புலத்தில் அவர்களுக்கு அந்த கையவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அதனை மையப்படுத்தி இப்போ பாருங்கள், அந்த திரௌபதி படத்தினுடைய உண்மை சம்பவம் முழுக்க மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காரணம் என்னவென்று சொன்னால், பெண்களை மையப்படுத்தி உண்மையை தெளிவாக அந்த டைரக்டர் அழகாக அதை சித்தரித்திருப்பார். அதன் அடிப்படையிலே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. சார், இப்போது நீங்கள் ஜாதிகள் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது இப்போ நம்ம இந்த ஒரு கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்றது தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல காவல் நிலையங்களில் ஜாதி ரீதியான ஒரு வழக்கு பதியப்படும் பொழுது வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அந்த ஒரு வழக்கானது பதியப்படுகிறது. பிசிஆர் சட்டம் என்றால் இப்படி இருந்தாலும் இந்த ஒரு சட்டத்தை வந்து நாம் வந்து ஒழிப்பதன் மூலமாக ஜாதிகள் தமிழகத்தில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நிலைநாட்டிட முடியுமா? அதாவது வன்கொடுமை சட்டம் என்பது மிக ஒரு கடினமாக ஆன சட்டம். அன்றைய காலகட்டத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம். ஆனால் அதற்கான ஒரு காலக்கெடு, அந்த பீரியட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது முடிந்து விட்டது. ஆனாலும் மத்திய அரசு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த வன்கொடுமை சட்டத்தால் தென் பகுதியில் பார்க்கணுன்னு சொன்னால் இந்த தமிழகத்திலே அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டும்
அந்த வன்கொடுமை சட்டத்தை அன்றைய காலகட்டத்திலேருந்தே ஆளக்கூடிய மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசுகளும் அந்த சட்டத்தை நிலைப்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த வன்கொடுமை சட்டத்தால் பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் மட்டும் இல்லை, பிற முக்குளத்தோர் சார்ந்த நாடார்களாக இருக்கட்டும், அனைத்து மற்ற பிள்ளைவாழ்கள் எந்த சமூகம் இருந்தாலும் இந்த முக்குளத்தோர் வன்கொடுமை சட்டத்தால் மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறார்கள். இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த ஒரு சட்டத்தால் அவங்க எல்லா சட்டையும் பண்ணுறாங்க தென்பகுதியில். நீங்கள் ஒரு பொது மேடையில் சொல்லியிருந்தீங்க என்னென்னா உட்பிரிவு பேசுபவனே அடி அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. அப்போ வந்து உங்களுடைய சமுதாயத்திற்குள்ளே வந்து பல உட்பிரிவுகள் இருக்கிறது உண்மைதானா? உட்பிரிவு பேசும் தலைவர்களை யாராக இருந்தாலும் அடி என்ற நான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அதை சொன்னேன். தற்போதும் சொல்லுவேன், உட்பிரிவு பேசுகிறவனை அடி. ஏன் என்று சொன்னால், உட்பிரிவு பார்ப்பதற்கு நான் யார், இப்போ உருவாகியுள்ள தலைவர்கள் யார், யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முக்குளம் என்ற சொல் மறவர், கள்ளர், அகமுடையார் என்ற 3 பிரிவுகளையும் அடங்கியதுதான் முக்குளம். இந்த முக்குளத்தை பிரிப்பதற்கு ஒரு சிலர் வந்து சுய லாபத்திற்காக தன்னை அந்த மறவர்களாக இருந்தாலும் சரி, அகமுடையார்களாக இருந்தாலும் சரி, கள்ளராக இருந்தாலும் சரி, யார் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும், தன்னுடைய பிரிவில் நமக்கென்ற ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக தயவு செய்து இந்த மாதிரி உட்பிரிவுகளை செய்யாதீர்கள். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. முக்குளம் என்ற சொல் நம்முடைய இரத்தம், நாடி, நரம்பு சார்ந்தது தான் முக்குளம். அதனால் திருப்பியும் சொல்லுவேன், உட்பிரிவு பேசுகிறவனை அடி. சார், இப்போது அனைத்து சமூகம் சார்ந்த கட்சிகள் அனைத்துமே, இயக்கங்கள் அனைத்துமே வந்து அரசியல் கட்சிகளாக உருபெற ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது உருபெறுவதற்கான வழிமுறைகளை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒரே பொது மேடையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அரசியல் கட்சிகள் அப்படின்னும் போது எல்லாரையும் ஒரே நம்ம மேடையில் தான், ஒரே அளவுகளில் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதிய ரீதியான ஒரு கட்சிகளில் வந்து வாக்கு வங்கிகள் பெற்றுக்கொண்டிருந்த பெரிய கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் ஒரு ஆபத்தாகவே இது ஒரு முடிவாக இருக்குது. அப்படின்னும் போது ஜாதிய கட்சிகள் இனிமேல் இருக்கிறது வேலைக்காகாதா? இல்லை, ஜாதிய கட்சி என்பது ஒரு சமூகத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் உரிமைக்காக உருவெடுக்கின்ற ஒரு இயக்கமாக தான் ஜாதிய கட்சி உருவாகிறது. ஆனால் தற்போதைய நிலை, எதிர்காலத்தில் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக கண்டிப்பாக இருக்காது. ஏனென்று சொன்னால், ஜாதி அடிப்படையில் நாம் பொது வாழ்க்கையோ அரசியலோ செய்ய முடியாது. காரணம் என்னென்று சொன்னால், நாம் ஒரு தேர்தலில் போட்டியிடுவதோ, ஒரு தமிழக மக்களுக்காக ஒரு பொது உரிமையை பெறுவதற்கோ அது ஒரு மிகப்பெரிய தடையாக தான் இருக்கும். ஆனால் தற்போது உள்ள ஜாதிய தலைவர்கள் அனைவருமே அரசியல் கட்சியை நோக்கி நகர்வதற்கான காரணம் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர்களுக்கு அங்கீகாரம் தேவை. அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே அவர்கள் சமூகத்தின் மத்தியிலும் அவர்கள் நிலைநாட்ட பண்ண முடியும். தமிழக மக்கள் மத்தியிலும் அவங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். அதன் அடிப்படையிலே ஜாதிய கட்சிகள் எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக கண்டிப்பாக இருக்காது. இது என்னுடைய கருத்து. சார், பெரும்பாலான கட்சிகள் அனைத்துமே வந்து கட்சிகள் வச்சுருப்பாங்க, ஆனால் அதில் தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. தொண்டர்கள் இருந்தாலும் அது ஒரு கட்சியாக இருக்காது. ஆனால் வந்து இளைஞர்கள் பட்டாளம் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த இளைஞர்களை வந்து நீங்கள் எப்படிலாம் வழிநடத்தி, உங்களுடைய எண்ணம் எப்படிலாம் இருக்குது, முதல்ல அவங்கள வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான் இருக்கீங்க, அவங்களுடைய எதிர்காலம் பற்றிய உங்களுடைய கனவு என்ன? இளைஞர்களை அடிப்படை கொண்டது தான் அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம். நான் ஏற்கனவே சொன்னது போல், இளைஞர்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பு. அப்போ அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை, உனக்கான உரிமையை நான் பெற்றுத்தருவேன் என்ற சொல்லும் வார்த்தை கட்டுப்பட்டு அந்த இளைஞர்கள் என்னை நம்பி வருகிறார்கள். அப்போ அந்த இளைஞர்களுக்கான உரிமையை நான் எப்படி பெறுவது? அப்போ நமக்கான ஒரு உரிமை பெறுவதற்கு நமக்கு அங்கீகாரம் தேவை. அதன் அடிப்படையிலேயே நாம் இப்போ அரசியல் கட்சியாக அதை பதிவேற்று தொடங்கி உள்ளோம். இளைஞர்களுக்கு முழுக்க
அவர்களுக்கு அடிப்படையான விஷயம் கல்வி தரத்தை உயர்த்துவது, வேலைவாய்ப்பை பெருக்குவது. இதற்கான உரிமைக்கு எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்றக் கழகம் துணை நிற்கும். சார், இது ஒரு பழைய கேள்வியாக இருந்தாலும் இதை ஒரு புதுசாக நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலப்பு திருமணம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால் அந்தந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் சிந்திக்கணும். தயவுசெய்து சிந்திச்சுக்கோங்க. எப்போதுமே அந்தந்த இனத்தோடு தான் சேர வேண்டும். இதற்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் என்னுடைய கருத்து இதுதான். அந்தந்த இனத்தில் அவர்கள் அந்த ஏனென்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே அந்த பெண் குழந்தையை அவர்கள் செல்லமாக சீரூற்றி தாளாட்டி வளர்த்து அவர்கள் என்ன நினைப்பார்கள், நம் இனத்தினுடைய ஒரு இளைஞரிடம் நம்மளுடைய பெண்ணை கொடுக்க வேண்டும், நம் மாமன் மகளை கட்ட வேண்டும். இது போன்ற கனவுகளை தயவு செய்து சிதைக்காதீர்கள். கலப்பு திருமணத்தை எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்றக் கழகம் கடுமையாக கண்டிக்குது. முன்னாள் முதல்வர் திருமதி ஜெயலலிதா அவர்களை நீங்கள் நேரிலேயே சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா பெரும்பாலும் தமிழக மக்கள் அனைவருமே அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவங்களை எப்படியாவது ஒரு தடவையாக பார்த்துடணும் அப்படின்னு ஏன்னா அவங்க போகிற வழி நெடுகளையும் மக்கள் குமிஞ்சு நிற்பாங்க. அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் நேரில் சந்தித்த தருணம் பற்றிய விவரம். அம்மா அவர்கள் அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் சொல்வேன். அம்மா என்ற வார்த்தை சொல்லுக்கு மட்டுமில்லை, அவர்களுடைய எண்ணங்களும் அப்படி தான் இருக்கும். முழுக்க அவர்களுடைய வாழ்வையே இந்த தமிழகத்திற்கு அர்ப்பணித்து உள்ளார் என்பது தான் அதனுடைய உண்மைத்தன்மான உண்மை. நான் பார்த்திங்கன்னா 2019 சட்டமன்ற தேர்தலில் 2018 அந்த கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு நான் எங்கள் கழகத்தின் சார்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் அம்மா அவர்கள் 24 மணி நேரத்தில் அம்மா அவர்கள் எனக்கு உடனே அழைப்பு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அம்மாட்ட என்னுடைய பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் அம்மாட்ட போகல. அம்மாவை ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமூகம் சார்ந்த மக்கள் தலைவர்கள் அனைவரும் அம்மா இடத்திலே எல்லாரும் இருக்கிறார்கள். நம்மளும் போய் சீட் கேட்டுட்டு தொந்தரவு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். அப்போ போகையில் அம்மாவிடம் நான் கடிதத்தை கொடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஒத்துழைப்போடு நான் அம்மா அவர்களை சந்திக்க எனக்கு அந்த ஒரு பெரும் பாக்கியம், அந்த தருணம் எனக்கு அமைந்தது. ஆக்சுவலாக அம்மாவனுடைய போயஸ் இல்லத்துக்கு நம்ம முதல் செல்லும் பொழுது ஒரு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற அதை உணர்ந்தேன். ஏனென்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இல்லை, அந்த அளவு அமைதி, அந்த அளவு மக்களுக்கு, அதாவது ஒரு தெய்வத்தை போய் நம்ம வணங்கும் போது தெய்வம் என்ன நினைக்கும், வரக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயிலினுடைய ஒரு கருவறையாக தான் நான் அதை பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அடையாளம் அம்மா தமிழக மக்களுக்கு. ஆனால் நான் போய் சந்திக்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, நான் உள்ளே போகவே வணக்கம் என் அன்பு தம்பி மூர்த்தி தேவரே என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதிலே என்னுடைய முழு பல்ஸும் அதிலே குறைஞ்சிடுச்சு. அப்போ அம்மா அவர்களை சந்திக்கும் பொழுது அந்த தருணத்தை என் வாழ்வில் மறக்கவே முடியாது. அம்மா அவர்களுடைய இழப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் அதை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் எவ்வளவு இழப்பு என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இழப்பு. பெரும்பாலான தலைவர்களாகட்டும் அல்லது அரசியல் கட்சிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் இவர்கள் அனைவருமே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு துறை அப்படின்னா காவல்துறை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் இப்போ சாத்தான்குளம் விஷயமாகட்டும், இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கையை உரிய காலத்தில் எடுத்துன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கூட பல இடங்களில் இந்த லாக்அப் டெத் அப்படின்றது இன்னும் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. பல வருடங்களாக உங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கும்போது கூட உங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்றது மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கோரிக்கையாக வச்சுட்டு வந்தீங்க. முன்பு ஆட்சியில் இருந்த பிஜேபி ஆட்சி காலகட்டத்தில் அந்த ஒரு கோரிக்கையானதை உங்கள் முன்வைத்தீங்க. இருந்தாலும் கூட மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இந்த ஒரு விஷயம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இது ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களாக பார்க்கும்போது
தேர்தல் காலகட்டம் வரட்டும், அது வரைக்கும் இதை தாழ்த்தி வைப்போம் அப்படின்ற ஒரு முடிவாக இருக்குமா, அல்லது வந்து வேறு ஏதேனும் காரணங்களாக இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எங்களுடைய தேசியமும் தெய்வீகமும் உள்ள தேவர் திருமகனாருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நீண்ட நாட்களாக எங்களுடைய சமூகம் இயக்கமான பல இயக்கங்கள் இதற்கான போராட்டங்களை முன்னிறுத்தி போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதை பொது பிரச்சனையாக பார்க்காமல், ஏனென்று சொன்னால் தெய்வீக திருமகனார் அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக போரிட்ட ஒரு மாபெரும் தலைவன். அன்னாருடைய தலைவனை போற்றும் வகையில் டெல்லி பாராளுமன்றத்திலே அவர்களுக்கான சிலையை நிறுவப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஒரு வலிமைமிக்க தலைவரினுடைய பெயரை சூட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் தயக்கம் காட்டுவது அதனுடைய சுயநலத்தை காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த தலைவரினுடைய பெயரை சூட்டினால் மாட்டு சமூகத்தினுடைய ஓட்டு வங்கி இழந்து விடுவோம் என்ற ஒரு அச்சத்தில் அந்த பெயரை சூட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாநில அரசுகளும் மத்திய அரசும் ஒன்றை எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த தெய்வீக திருமகனார் மட்டும்தான் பிற சாதி மக்களை உயர்த்தும் வகையில் பிற ஜாதி மக்களை கோயிலுக்குள் கூட்டு செல்ல வேண்டும். பிற ஜாதி மக்களுக்காக பல கிராமங்களை எழுதி கொடுத்த ஒரு பெரும் தியாகன் எங்களுடைய தெய்வீக திருமகன் எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வருடந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சியில் உங்கள் சமுதாயம் சார்ந்த பல தலைவர்களை வந்து ஒரே மேடையில் பார்க்க முடியும். அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வந்து நீங்கள் முன்னெடுத்து செய்கிறீங்கன்றதும் தெரியும். இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் வளர்ச்சி பரிமாற்றம் அடைந்த பிறகும் கூட இத்தனை அமைப்புகள் இருந்தும் கூட பல கொள்கைகள் வேறாக இருந்தாலும் சமுதாயம் அப்படின்ற பட்சத்தில் எல்லோரும் ஒரே கருத்தில் தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கூட சட்டமன்ற தேர்தல்கள் பல நடக்க தான் செய்யுது, இடைத்தேர்தல்களும் நடக்க தான் செய்யுது. ஆனாலும் உங்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது பெரிய கட்சிகளை தான் பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது எங்களுடைய ஓட்டு வங்கி சிதறுவதற்கான காரணம், எங்கள் சமூகத்தில் பல அமைப்புகள் உள்ளன. ஆனால் அந்த பல அமைப்புகளும் ஒற்றை தலைமையாக ஒரு தலைவராக ஒருவரை கொண்டு வர வேண்டும், ஒரே கொடி என்ற அடிப்படையில் நாங்கள் பல மேடைகளில் எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை நாங்கள் எடுத்துள்ளோம். ஆனால் இப்போ தற்போது நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அமைப்புகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக முக்குளத்தூர் சமூகம் சார்ந்த அமைப்புகள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறது. ஒரு சில அமைப்புகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறது. ஒரு சில அமைப்புகள் தனித்து போட்டி இருக்கிறது. இப்படி ஒரு நிலை தற்போது இந்த சூழ்நிலை இருப்பதனால் எங்களுடைய ஓட்டு வங்கியை ஒருநிலைப்படுத்தி அதை சரி செய்வதற்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் எங்களுடைய சமூகம் சார்ந்த அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் வீற்று ஒரே கொடியாக அமைத்து எங்களுடைய ஓட்டை ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக நல்ல முறையில் விரைவில் நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்காகட்டும் அல்லது சமூகம் சார்ந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய கவனம் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய கவனம் கல்வி அடிப்படையில் இருக்க வேண்டும். உங்களுடைய கவனம் முழுக்க உயர் அதிகாரிகளாக நீங்கள் வர வேண்டும். இளைஞர்களுக்காக எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் எப்போதும் இருக்கும், செயல்படும். இளைஞர்களிடம் நான் ஒன்று கேட்கிறேன். கலவரத்தாலோ அருவா கலாச்சாரமோ நம்மை வெற்றியடை செய்யாது. நம்மளை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் குடும்பம் சார்ந்து கல்வி தரத்தில் வேலைவாய்ப்பில் நாம் உயர வேண்டும். அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்கள். அதற்கு எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் துணை நிற்கும். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்து? இந்த நிகழ்ச்சிக்கு என்னை
இவ்வளோ தூரம் வந்து ஒரு சந்திப்பு, நேரலை சந்திப்பில் என்னை ஆழ்த்திய மயூரி தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை அனைத்தையும் எடுத்துரைக்க இந்த தருணத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பளித்த மயூரி டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் மயூரி தொலைக்காட்சிக்கு துணை நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நேயர்களே, இன்று நாம் பார்த்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.